ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு பூஸ் கிரியேஷன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு மிஷினுக்கு நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். என்னென்ன மிஷினுக்கு ஒரு டைலரிங் கற்றுக்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இப்போ அடுத்த ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா, குதிரை எப்படி போடுறது, ஊசி எப்படி போடுறது, நூல் எப்படி கோக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாங்க. இந்த குதிரை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாங்க. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதை இந்த நட்டு போல்டு இருக்குது இல்லைங்களா, அந்த போல்டில் நம்ம இப்படி வச்சுக்கணுங்க. இப்படி வச்சுட்டு இப்போ போல்டு இருக்குது இல்லைங்களா, இதை நம்ம இந்த இடத்துல கையை வச்சுக்கிட்டு பாருங்க, நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம போல்டே இருக்குங்க. அதில் பார்த்திங்கன்னா அவ்வளோதாங்க. இப்படி குதிரை இப்படி போடணுங்க. இது போட்டாச்சு. இப்போ ஊசி பார்த்திங்கன்னா ஊசி இந்த ரவுண்ட் ஊசி சொல்லியிருந்தேங்க. இது பாருங்கள், ரவுண்ட் ஊசி. அந்த ஊசி போடுறப்பையும் பார்த்திங்கன்னா இது கோடு மாதிரி ஒன்று வரும் பாருங்கள். அந்த ஊசியில் கோடு மாதிரி ஒன்று வரும். அந்த கோடு நம்மளுக்கு லெஃப்ட் சைடுலேயும் இந்த கோடு இல்லாமல் பாருங்கள் இருக்குது. இது ரைட் சைட்லேயும் வச்ச மாதிரி போடணுங்க. பாருங்கள், இது இப்படி வச்சு இது நல்லா உள்ளே தள்ளி விட்டுட்டு ரைட் சைடில் அந்த கோடு இல்லாதது ரைட் சைடு வர மாதிரி போடணுங்க. இப்போ நல்லா டைட் பண்ணிக்கணுங்க. ஊசி கழண்டு வராத அளவுக்கு நல்லா டைட் பண்ணிக்கணும். இதான் ஊசி போடுற மெத்தடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நூல் எப்படி கோக்கிறதுன்னு பார்க்கலாங்க. நான் இந்த நூல் எடுத்துருக்கேங்க. நூல் எப்படி போடுறேன்னு பாருங்கள். இங்கே மேலே மாட்டிக்கணுங்க. மாட்டிட்டு இந்த ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த ஹோல்ஸில் நம்ம நூல் விடணுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள், இதில் நூலை போடணும். போட்டுட்டு கீழே பார்த்திங்கன்னா இந்த இது இருக்கு இல்லைங்களா, இந்த இதில் நம்ம நூல் போடணுங்க. போட்டு இங்கே ஒரு பின் இருக்குது, அதில் போட்டு பாருங்கள், இந்த உள்ளார நம்ம தள்ளி விட்டுணுங்க. இந்த வளைவுக்கு உள்ளார தள்ளி விட்டுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த நம்ம ஓடுறப்ப நூல் இழுக்கும் இல்லைங்களா, அந்த இதில் விட்டுக்கணுங்க. இதில் விட்டுட்டு அதே மாதிரி இந்தாண்ட ஒரு பின்னு மாதிரி ஒன்று இருக்குங்க. இந்த பின்னுக்குள்ளார இப்படி விடணுங்க. விட்டுட்டு அதே மாதிரி கீழே ஒன்று இருக்குது, இதுலேயும் போட்டுக்கலாங்க. இதில் போட்டுட்டு கீழே பார்த்திங்கன்னா இன்னொரு இருக்குங்க, அதுலேயும் மாட்டி விட்டுக்கலாங்க. மாட்டி விட்டுட்டு நூல் பாருங்கள், இந்த இடம் நல்லா நம்மளுக்கு கோக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. எப்பயுமே அந்த கோடு வர ஊசியில் கோடு ஒன்று ஒரு பக்கம் இருக்குங்க, கோடு இல்லாமல் ஒரு பக்கம் இருக்கும். நம்ம கோடு இருக்க பக்கமாக போட்டுட்டோம்னா ஊசியை நல்லா ஈஸியாக கோக்கிறதுக்காகுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பாபின் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாங்க. கேஸு பாபினில் நூல் சுற்றி வச்சுருக்கேங்க. பாபின் எப்படி போடலான்னு பார்க்கலாம். பாபின் நூல் பார்த்திங்கன்னா இந்த சைடு இப்படி வரணுங்க. நம்மளுக்கு ரைட் சைடு வர மாதிரி நூல் வந்துருச்சுன்னா அதில் இப்படி மாட்டி விட்டோம்னா இந்த பின் இருக்குது பாருங்கள், இந்த பின்னுலேயே இப்படி மாட்டி விட்டு இப்படி நம்ம லைட்டாக இழுத்தோம்னா இந்த ஜாயிண்டில் மாட்டிக்குங்க. மாட்டிட்டு நம்ம உள்ளே எப்படி போடுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த பாபின் பாருங்கள், பாபின் கீழே போகிறது இந்த நூல் இருக்கு இல்லைங்களா, நூலை நம்ம மேலே கை மேலே வச்சுக்கலாங்க. வச்சுக்கிட்டு இப்படி பாருங்கள், அந்த கேப் இருக்கிறது மேலே வர மாதிரி வச்சு விட்டு இப்படி அழுத்துனீங்கன்னா உள்ளே போய் ஜாயிண்ட் ஆகிக்குங்க. உள்ளே ஜாயிண்ட் ஆனோன்னா இந்த நூல் பார்த்திங்கன்னா நம்ம சுற்றினோம்னா உள்ளே இருக்க நூல் நம்மளுக்கு வெளியே வந்துடுங்க. பாருங்கள், இப்போ 2 நூல் வெளியே வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நூல் கோத்தாச்சுங்க. இந்த வீடியோ புதுசாக தச்சு பழகிறவங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.